அதிமுக எப்படியோ, தாவேகா எப்படியோ, திமுக எப்படியோ அப்படித்தான் நாங்கள் பாஜகவை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு பேசியிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் இந்த கட்சிக்கு செய்த துரோகத்தை உங்களுக்கு பின்னால் இன்னைக்கு 10 லட்சம் பேர் வந்திருக்கிறான்னு உங்க முகநூல்ல போட்டு காட்டுறீங்களே, அவர்கள் உங்களுக்கு செய்ய மாட்டார்களா? ஆனா உங்களுக்கு பின்னால் சேரக்கூடிய கூட்டம் எல்லாம் நீங்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது யார் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தார்களோ அல்லது பிற கட்சிகளில் இருந்து வந்து உங்களுடைய பேச்சுக்களால் மட்டும் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு உங்கள் பின்னால் வந்திருக்கிறார்கள். அப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பத்தியும் தப்பா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்துல பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்க, இதை பத்தி உங்க பதில் என்னன்னு. எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுறாங்க, சில பேருடைய புகைப்படங்களை போட்டு பேசுறாங்க. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் why we are part of this people's movement. நாம பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம இருக்கோம்? நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்ப பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் வெல். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் ஏன் நாம பண்றோம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லயே தான் இருக்கு. நாங்க செய்யறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பத்தி பொய் சொல்றாங்க, நான் சொன்னது நியாயமா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், பட் அனலைஸ் 90% ஆஃப் மை டைம். குறிப்பா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்கே இருந்த பொழுது நிறைய அரசியலை பற்றி யோசித்தேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்குது, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்கே நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்யறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் ஏன் நாம பண்றோம். இது ஒரு கல்ட் இல்ல, ஒரு தனி மனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை, சில பேருக்கு அது தொந்தரவு, ஃபிளைட்ல இருந்து வர்றவங்கள பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ள பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு, எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில 6:15 ஃபிளைட் எடுத்துட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தாங்க. அது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதுல தெளிவா இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம், நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனா சகஜமா எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு தலைவர் அங்க போறா, ரிசீவ் பண்றதுக்கு 10 பேர் வேணுமா? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலயே போயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா, இந்த தப்ப நானும் செஞ்சிருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்துல உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவோம், காமன் மேன் மூவ்மெண்டாக ரன் பண்ணுவோம். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1 நம்பர் 2 இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும், அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் a phenomenal நம்பருங்க, சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம்? ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோல 20 நிமிஷம் நம்ம பேசணும், அதுல ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பத்தி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்கே சொல்ல, எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலையே. ஆரோக்கியமா நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டா அது ஓப்பனா இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் 2 நாள்ல கொஞ்சம் கம்மியா வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸ்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம் we are authentic, நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், நம்ம ஜூலைல செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியா வாங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கு, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம. அதனால இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துல இருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம், ஆரோக்கியமா பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம், என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம் அடுத்தது.
உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம்? அதில் 10,000 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள். ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவலில் மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது? என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்குறது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளவு பணத்தை டிவால்வ் பண்றாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளவு பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்கு, ரூரல் ஏரியா எப்படி இருக்கு, அது எதுவுமே தெரியாம நாம் ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிக்க வச்சு how will they help people? இல்ல நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலைல சேர்ந்தேன், இன்னைக்கு காலைல சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், எம்பி ஆயிட்டேன், யாரையும் குறை சொல்லுங்க. பட் ஆர் they equipped to handle that job? அதுக்குத்தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல பியூட்டிஃபுல்லா நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் a promise from we the leaders. பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போறோம். அது வருகின்ற காலத்தில் அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் a மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்களை, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் equipped to serve. இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் unequipped to serve. அப்ப எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் அன்னைக்கு அதை பேசும்போது 20 நிமிஷத்துல நான் ஹிண்ட் பண்ணேன். we will bring that also. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும், டெக்னோகிராட்ஸை கொண்டு வரணும். டெக்னோகிராட்ஸ் இன்னைக்கு அரசியலுக்குள்ள எப்படி வர்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அட் 45, 50, 40 வயசுல நிறைய சாதிச்சவங்க அமெரிக்காவில் பார்க்குறேன், லண்டன்ல பார்க்குறேங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். தமிழர்கள் எப்படி அரசியலுக்குள்ள வர்றது? இன்னைக்கு ஒரு பெரிய கல்ட் ஆயிருச்சு, அரசியல் கட்சி ஸ்ட்ரக்சர் பெருசாயிருச்சு, பதவியில் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நேரம் வரும்போது நம்ம பேசுவோம். நம்ம இயக்கம் 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். டேர்ம் லிமிட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லணும். ஒருத்தரே 10 வருஷம் 10 டேர்ம், 50 வருஷம் எம்பி, 50 வருஷம் எம்எல்ஏ, அதெல்லாம் உடைச்சு டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வருவோம். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அது நடந்துகிட்டே இருக்கணும். பழசு வெளியே போகணும், புதுசு வரணும். ஏன்னா 10 வருஷத்துல உலகமே மாறிடுதுங்க. நாம ஏதோ ஒரு காலத்துல எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, பிரதிநிதி ஆகி நாம 50 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும்னு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உடைக்கணும், புதியவர்கள் வரணும். அதுக்கு இந்த அரசியல் இயக்கத்தை எப்படி நம்ம தயார் செய்ய போறோம், எப்படி அதை கொண்டு போக போறோம், நிறைய அந்த மாதிரி நம்ம பேசுவோம். வில் கீப் டாக்கிங். பட் இன்னைக்கு இழந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய 18 லட்சம் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிச்சு, உங்க நேரத்தை கொடுத்து என்னுடைய எங்கள் தோட்டத்துல, நம்ம தோட்டத்துல நீங்க எல்லாம் பாக்குறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. அதே போல உங்களுக்கு நேரம் இருக்கு, இன்னும் நீங்க அப்படியே கண்டினியூ பண்றீங்கன்னா நாளைக்கு இன்னொரு விஷயத்தை, அது இன்னைக்கு நாளைக்கு நான் தோட்டம் போறேன். பட் நீங்க வீடியோல ஒரே வீடியோவை தான் பார்ப்பீங்க. ஏன்னா இங்க நம்மளால இயற்கை விவசாயம் செய்ய முடியல அப்படின்னு இன்னொரு தோட்டத்தை வாங்கி அங்க இயற்கை விவசாயமும் மாட்டு பண்ணையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.